இந்தியா முழுக்க சிலிண்டரோட விலையை உயர்த்துறோம் அப்படின்னு முதல்ல ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறமா இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற செய்தி தான் இப்போ வரைக்கும் நம்மள பயமுறுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பேனிக்லயே மக்கள் நிறைய பேர் பெட்ரோல் டீசலை வாங்கி குமிக்கிறத பார்க்குறோம். பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாத்துலயும் பயங்கர கூட்டம். எல்லாரும் கேனா பெட்ரோலை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழ்நிலை இருக்கும்போது ஆப்வியஸா எங்க இன்னொரு பேண்டமிக் வந்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாரும் மனசுலயும் எழுந்திருக்கு. இந்த சூழ்நிலை முக்கியமான முன்னணி ஐடி கம்பெனிஸ்ல அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமா அந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஊழியர்கள் மத்தியிலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, எங்க திருப்பியும் இன்னொரு கொரோனா டைம்ல வந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் வந்துருமோ, ஒரு ஷட் டவுன் நடந்துருமோ அப்படிங்கிற பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிதான் HCL, இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்கள்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்ட் டேஸ்ல இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 நாடுகளுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கிற போர் சூழல்னால இந்தியாவும் பயங்கரமான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு இருக்கிற ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கிற போர்னால உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் ஒரு பயங்கரமான விலையேற்றத்தை சந்திச்சிட்டு இருக்கு. ஸோ கச்சா எண்ணெய் ஒரு பக்கம் விலை ஏறிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஈரான் யூஎஸோட மிலிட்டரி பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அட்டாக் பண்றதுனால UAE பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெட்ரோலியம் ரிஃபைனரிஸா இருக்கட்டும், இல்லை LPG ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ UAEல LPG ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண ஒரே காரணத்தினால இந்தியாவில் மிகப்பெரிய சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது முதல் கட்டமா டொமஸ்டிக் சிலிண்டர், கமர்ஷியல் சிலிண்டர் இது ரெண்டுத்துக்குமே விலை உயர்த்தினாங்க. டொமஸ்டிக் சிலிண்டர் அதாவது நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம்ல அந்த சிலிண்டருக்கு 60 ரூபாய் விலையேற்றிருந்தாங்க. அதே மாதிரி கமர்ஷியல் சிலிண்டருக்கு 144 ரூபாய் விலையேற்றிருந்தாங்க. ஸோ டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போல, அதனால தான் விலை ஏற்றுறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்த சூழ்நிலையில கடந்த 2 நாட்களா சிலிண்டருக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம செய்திகள்ல பாக்குறோம். குறிப்பா முதல் கட்டமா இந்த கமர்ஷியல் சிலிண்டருக்கு தான் பயங்கரமா தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஹோட்டல்ஸா இருக்கட்டும், இல்ல PG ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல நிறைய எங்களுக்கு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. எங்களால போதுமான அளவுக்கு சிலிண்டர் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்க எங்க மெனுவை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றோம். பரோட்டா, தோசை, சப்பாத்தி மாதிரி எதுக்கெல்லாம் அதிகமான அளவுல இந்த சிலிண்டர் தேவைப்படுமோ அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நாங்க எங்க லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவோம். எது ரொம்ப சிம்பிளா குறைஞ்ச கேஸ் தேவையோட செய்ய முடியுமோ அந்த மாதிரியான உணவுகளை தான் நாங்கள் செஞ்சு சப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உணவகங்களும் சரி, இன்னொரு பக்கம் ஹாஸ்டல்ஸ், PGs இந்த நிர்வாகங்களும் சரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் மாதிரியான பெருநகரங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான நகரங்களில் அதிகமாக இருக்கிறது அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு அங்கே இருக்கிற நிறுவனங்களில் வேலை செய்கிற ஊழியர்களாக தான் இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸையோ இல்லை மெஸ்ஸையோ டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட டே டு டே லைஃபை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படுது, ஹோட்டல்ஸில் ஃபுட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்தோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்கக்கூடிய கேன்டீன்ஸ், ஸோ கேன்டீன்ஸையும் பெரும்பாலான ஊழியர்கள் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. கேன்டீனில் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் சில நாட்களாக இந்த கேன்டீனையும் சரியாக ரன் பண்ண முடியல, ஏன்னா எங்ககிட்ட சிலிண்டர் இல்லை, ஸோ எங்களால் குக் பண்ணி ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண முடியலை அப்படின்னு இந்த ஆஃபீஸில் லீஸ்க்கு எடுத்திருப்பாங்கல்ல கேன்டீன்ஸ் எல்லாம், அவங்கள அந்த நிர்வாகிகள் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே இதை ஒரு காரணமாக சொல்லி இன்ஃபோசிஸ்ல இனிமேல் கேன்டீனை நாங்கள் செயல்படுத்த முடியாது, இல்லை கேன்டீனோட மெனுவை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், ஊழியர்கள் அவங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வரதை என்கரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. HCL இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. குறிப்பாக மார்ச் 12 மற்றும் 13 இந்த நாட்களில் HCL ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுட் வெண்டார்ஸுக்கு LPG சப்ளை ரொம்ப குறைய அது ஒரு பெரிய ஈகோசிஸ்டத்தையே பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துலேருந்து நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லை, இன்னும் வெளியூர்களில் தங்கியிருக்கிறவங்க, மெயின் சிட்டிஸில் தங்கியிருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டா கூட ஈஸியாக போயிடும் போல, ஏன்னா டே டு டே நாங்கள் இந்த மாதிரி ஃபுட்டுக்கும் கஷ்டப்படுறதா இருக்கு. இன்னொரு பக்கம் சமீபத்தில் இப்போ பெட்ரோல் டீசலுக்கெல்லாம் டிமாண்ட் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் எல்லாரும் மத்தியிலும் எழுந்திருக்கு. ஸோ இதை நினைச்சும் ஊழியர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் LPG ப்ரொடக்ஷனை இந்தியாவில் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 28% வரைக்கும் அதை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எஸ்மா அப்படின்னு சொல்லப்படுற எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் இந்திய அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆக்ட் படி என்னன்னா, உங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது நம்ம பேசிக் நீட்ஸ் எல்லாமே எல்லா மக்களுக்கும் சரியான விலையில போய் கிடைக்கணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்றது தான். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கிரைசிஸை பயன்படுத்தி யாரும் பெரிய அளவில் விலையேற்றிடக்கூடாது, சிலிண்டரை ரொம்ப அதிகமான விலைக்கு வச்சு யாரும் பிளாக்ல விற்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் இந்த எஸ்மா சட்டத்தையும் அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால மக்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு தான் கவர்மெண்ட் தரப்புல இருந்து சொல்ற விஷயமா இருக்கு.
இருக்கு. ஆனாலும் ஒரு சில நிறுவனங்கள் அவங்களோட ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டால உங்களுக்கு நேரடியாக ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா? உங்க ஏரியால இந்த சிலிண்டர் டிமாண்ட் எப்படி இருக்கு? ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஃபுட்டு கிடைக்குதா? உங்களோட ஆஃபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறத பத்தின டாக்ஸ் போயிட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.